ஐயா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ரெசி கேசவன், மெமரி ட்ரெய்னர் அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்கில்ஸ் கோச். வெல்கம் டு அவர் ஆரியப்பட்டா மெமரி அண்ட் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த டே 2. நேற்று ஃபர்ஸ்ட் டே எடுத்தோம், அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராமா வச்சிருந்தோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், மெமரி அப்படின்றத பத்தி நம்ம ப்ரோக்ராமை பார்த்தோன்னா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு ஐ திங்க் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நம்ம டெக்னிக்ஸ்குள்ள என்ட்ராகும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குமே எஸ்டர்டே ப்ரோக்ராம், நேத்தி ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு ஆள் எவ்வளவு முடியும். இப்போ ஈவன் நார்மலா நமக்கு ஏஜ் ஒரு 40 years ஆகுதுன்னா எதை எங்க வச்சோம் மறந்து போயிடுது அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வச்ச பொருளையோ அல்லது யார்கிட்டயாவது கொடுத்ததையோ வயசானா மறதி, இட் இஸ் காமன் அப்படின்னு நம்மளே நமக்குள்ள ஒரு தவறான ஒரு ஃபீடிங், ஒரு பதிவை உருவாக்கிக்கிறோம். அதனால அதுவாயிடும். அது இல்லை. ஏஜ் இஸ் நாட் எ ஃபேக்டர். அதே முதல்ல சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை சொன்னோம். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கும்போது இன்னொருத்தங்க நான் அவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவன் அறிவாளி, அதனால அவன் படிக்கிறான். நான் எனக்கு புவர் மெமரி, அதனால எனக்கு வரல அப்படின்னு அவனும் அதே மாதிரி ஒரு பதிவை உருவாக்கிட்டு அவனும் முயற்சி பண்றத விட்டுறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள். இப்படி ஒருத்தருமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைய சரியா பயன்படுத்திக்காத நம்மளே ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு பதிவை நமக்குள் உருவாக்கி அதன்படி போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஃபேக்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிலீஃப், அதை உருவாக்கணும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வேணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ இதுல என்னென்ன பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டே முதல்ல சொல்லிட்டேன், அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அதுல நான் அந்த நம்பர்ஸ் சொன்னது, அதுக்கப்புறம் நான் சொன்னது அந்த ஃபிங்கர்ல டேபிள்ஸ் போட்டு காட்டினது. 10 விரல் தான், கால்குலேட்டர்ல போடுற ஸ்பீடுக்கு இதுலயே போடலாம். அதுலயே பெர்பெக்சுவல் கேலண்டர் சொன்னேன். ஒரு 500 இயர்ஸ்க்கு எந்த டேட்டை சொன்னாலும் அது டேவை எவ்வளவுன்னு ஒரு ஃபாஸ்டஸ்ட் கால்குலேஷன் போடலாம். இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும். சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நேத்து இதுல நான் உங்களுக்கு சொன்னது பிரெயின். அந்த பிரெயின்ங்கிறது நியூரானால் ஆனது. நியூரான்கள் எவ்வளவு இருக்கும், அது மில்லியன்ஸ் கணக்குல இருக்கு. அதுல ஒரு நியூரான் எடுத்தா ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய லைப்ரரிக்கு சமமான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை அதுக்குள்ள வச்சிருக்கு. அப்போ அதுக்குதான் சொன்ன ஒரு காஞ்சரர், ஒரு மெஜிஷியன் ஒரே ஒரு பாக்ஸ் தானே தூக்கிட்டு போறாரு கிரவுண்டுக்கு. அதுல இருந்து எடுத்து ஒன்னொன்னா வைக்கிறாரு, என்டையர் கிரவுண்டு ஃபுல் ஆகுது. சேம் நம்மளும் பாக்குறதுக்கு ஒரு 1.5 kg வெயிட் இருக்கிற ஒரு பிரெயின் தான் தெரியுது. அதுக்குள்ள நிறைய பாக்ஸஸ் இருக்கு. அப்ப எந்த பாக்ஸுக்குள்ள எதை வச்சோங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அதை கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா எல்லாமே சால்வ்டு அப்படின்னு சொன்னோம். சரி, இன்னைக்கு மெமரிய பத்தின ஒரு இதுக்கு வரலாம். அதுக்கு முன்ன முதல் முறையா நம்ம பிரெயின்ல வெவ்வேறு பார்ட்ல வெவ்வேறு விஷயங்கள் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத 1959 கனடா நாட்டை சேர்ந்த ஒரு சர்ஜன், பிரெயின் சர்ஜன் டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட், அவரு ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட். அவங்களோட பிரெயின சர்ஜரிக்காக ஸ்கல் ஓபன் பண்றாரு. ஆக்சிடென்டலா ஒரு வீக் எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேஷன்,
ஒரு இடத்த பிரெயினோட ஒரு பார்ட்டை தெரியாத டச் பண்றாரு. அப்ப அந்த பேஷண்ட் பல வருடங்களுக்கு முன்ன ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னால நடந்த இதெல்லாம் வரிசையா ஒப்பிக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஷாக் ஆகுது. உடனே ஒரு டேப் ரெக்கார்ட்ல அதை ரெக்கார்ட் பண்றாரு. அதே இப்போ பக்கத்துல இன்னொரு ஏரியாவை டச் பண்றாரு. அப்போ அது வேற வகையான பதிவுகளை அவங்க கொண்டு வராங்க. அதாவது ஸ்மெல் சம்பந்தப்பட்டது வேற இடத்துல இருக்கு, அன்பு, கோபம், ஒரு வெறித்தனம், இதெல்லாம் வேற ஒரு ஏரியாவில் இருக்கு, ஜென்ரலா இருக்கிறது இன்னும் ஒரு ஏரியாவில் இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த பிரெயினுங்கிறது ஒண்ணு, அதுக்குள்ள பல அமைப்புகள் இருக்கு, பல ஏரியால பல விஷயங்கள் பதிவாகுது அப்படிங்கிறத ஆதாரத்துடன், அது ஆக்சிடென்டலா தான் கண்டுபிடிச்சது இந்த டாக்டர் 1959 கொண்டு வந்தார். அது வரைக்கும் யாருக்கும் இப்படி ஒரு விஷயம் பிரெயின்ல இருக்குன்றது தெரியல. இது முதல். இதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்தார், ரோஜர் ஸ்பெர்ரி. அவர் என்ன கண்டுபிடிச்சார்? பிரெயின்ல ரைட் பிரெயின் ஒண்ணு இருக்கு, லெஃப்ட் பிரெயின் ஒண்ணு இருக்கு. ரைட் பிரெயின்ங்கிறது என்ன? கிரியேட்டிவிட்டி, ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், சிச்சுவேஷனல் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அப்புறம் மியூசிக்கல், இந்த மாதிரி ஒரு இதை படிக்கிறது, அதை ஆர்வத்துடன் கொண்டு வர்றது, கற்பனையில ஒரு இதை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரைட்டு. லெஃப்ட் என்ன? அதை பதிவு பண்ணி வைக்கிறது, வேணுங்கும் போது ரீகால் பண்றது, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, மேக்ஸ் போடுறது, இதெல்லாம் லெஃப்ட் பிரெயின். இந்த மாதிரி இதை ரெண்டையும் பிரிச்சு காட்டினார். அதனால அவருக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார். ஓகே. சோ இதுக்கப்புறம் அப்படியே இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை பத்தி இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் தான் இந்த மெமரி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வருது, பல ஆராய்ச்சிகள் வருது, அப்புறம் பல போட்டிகளுக்கும் வருது, அதுல இன்னும் பல சாதனைகள்லாம் இருக்கு. இது அப்படி பார்ப்போம். ஓகே. இப்போ பிரெயின்ல இருக்கிற பார்ட்டுக்கு போறதுக்கு முன்னால நம்ம பாடியில 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, 5 புலன்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கின் அப்படி வச்சுக்கலாமா? ஸ்கின், மவுத், நோஸ், ஐஸ், இயர்ஸ். இதுதான் டச், டேஸ்ட், ஸ்மெல், சைட், ஹியர். அப்போ இந்த 5 புலன்கள் தான்பா நமக்கு மெமரிக்கு. இதை தவிர வேற எந்த ஏரியாவும் கிடையாது. இந்த 5 புலன்கள் மூலமாக செய்திகள் உடனுக்குடன் கடத்தப்படுகிறது, கன்வே பண்ணப்படுகிறது. The informations are passing to your brain. இந்த 5 புலன்கள் மூலமாக செய்திகள் கடத்தப்படுகிறது மூளைக்கு. இப்போ பிரெயின்ல தலாமஸ் அப்படின்ற பார்ட் அதை ரிசீவ் பண்ணுது. தலாமஸ் அது ரிசீவ் பண்ணி பிரெயினோட லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணுது. வாட் இஸ் யுவர் பிரெயின் லாங்குவேஜ்? பிக்சர், படம். அதான் நேற்று சொன்னேன், மனப்பாடம் இல்ல, மனப்படம். ஸோ மென்டல் பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் இதுதான் பதிவுக்கு போகுது. அதை கொண்டுட்டு போய் ஹிப்போகாம்பஸ், அதுதான் ஹார்ட் டிஸ்க் ஆஃப் பவர் பிரெயின். நம்ம பிரெயினோட ஹார்ட் டிஸ்க் என்ன அப்படின்னு கேட்டா ஹிப்போகாம்பஸ். அதுல போய் ஸ்டோர் ஆகுது. அப்புறம் அங்கிருந்து பிரிச்சு எது எதுக்குன்னு அப்படியே மாத்திடலாம். அமிக்தலா பிரெயினோட 2 பக்கமும் அந்த பாதாம் பருப்பு ஷேப்ல இருக்கு. அமிக்தலா அங்க எமோஷனல், அதாவது கோபம், அன்பு, கருணை, பரிதாபம், இப்படி எல்லாம் அதுலதான் பதிவாகும். 2 பக்கமும் இருக்கு. அது அமிக்தலா. சரி, ஸ்மெல்லு. ஏன்னா ஒருத்தர் கண்ணை கட்டி கூட்டிட்டு போறோம், போற வழியில அப்படியே ஒரு ஷாப், அங்க பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க, கண்ணு கட்டி இருக்கு, அவன் உடனே இங்க பஜ்ஜி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவான், சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போறாங்க, அங்க இங்க
பிரியாணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அது ஸ்மெல் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல ஸ்மெல்லோட இது நோஸ் அதோட ஆக்டிவேஷன். அதே மாதிரி கண்ணை கட்டி வச்சுட்டு அவன் வாய்க்குள்ள ஒரு சாக்லேட் போடுறோம். அந்த டேஸ்ட பார்த்தோம்னா அது எந்த வகையான சாக்லேட், அது என்ன பிளேவர், அதை கூட அவனால சொல்ல முடியுது. இல்ல வேற எதாவது கல்கண்டு போடுறோம், இல்ல வேற ஐஸ்கிரீம் வைக்கிறோம், எப்படி அது காரணம் அது டேஸ்ட். இது ரெண்டாவது சிஸ்டம். இப்படி இங்க ஒருத்தங்க கிள்றான், கண்ணை கட்டி தானே வச்சிருக்கு, ஆனா கிள்றாங்க. அவனால என்னை கிள்றாங்கன்னு சொல்ல முடியும், இல்ல அடிச்சா அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். காரணம் ஆல்ரெடி இது சம்பந்தப்பட்ட பதிவுகள் அங்க பிரெயின்ல இருக்கு. அது அசோசியேட் பண்ணி இதுதான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொண்டு வருது. சோ அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த ஐம்புலன்கள் மூலமாக செய்திகள் பிரெயினுக்கு போகுது. தலாமஸ் அதை ரிசீவ் பண்ணுது, பிரெயின் லாங்குவேஜா மாத்துது, பதிவு பண்ணுது. அப்ப ரிசீவ் ரிஜிஸ்டர், ரெண்டாவது பதிவு, ரெண்டாவது ரிசீவ் ரிஜிஸ்டர், அப்புறம் பாதுகாப்பா வச்சிருக்கு ரிடைன். நமக்கு வேணும்னு சொல்லும் போது அத ரீகால். இவ்வளவுதாங்க மெமரி. ரிசீவ், ரிஜிஸ்டர், ரிடைன், ரீகால். சோ இந்த 4 R மெமரி. 4 R இஸ் மெமரி. ரிசீவ், ரெஜிஸ்டர், ரிடைன், ரீகால். நம்ம செய்திகளை ஐம்புலன்கள் மூலமாக வரும் சமிச்சைகளை செய்தியை இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி, ரிஜிஸ்டர் பண்ணி, ரீடைன் பண்ணி, ரீகால் பண்ற அந்த ப்ராசஸ் மெமரி. இவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், உங்க கண்ணு அந்த வீடியோல பாக்குது, உங்க காது என்னோட சவுண்ட கேக்குது. இந்த நேரம் இந்த 2 ஆர்கனும் மெசேஜ அப்படியே கடத்திக்கிட்டே இருக்கு அங்க பிரெயினுக்கு. இந்த நேரத்துல இது 2 தவிர்த்து உங்க வீட்டுல ஏதாவது கிச்சன்ல சமைக்கிறாங்க, ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் இருக்கு. அப்போ உங்க அம்மா ஏதாவது கொண்டு வந்து நீங்க பாத்துட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப வாயில போடுறாங்க, டேஸ்ட். இதையும் பண்றீங்க. அப்போ ஏய் கிளாஸ கவனி அப்படின்னு ஒண்ணு ஒரு கிள்ளுறாங்க யாராவது பக்கத்துல, உன் தம்பியோ அண்ணனோ, அதுவும் போகுது. இப்ப பாருங்க, 5மே ஒரே டைம்ல இப்ப போகுதுப்பா. கிள்றாங்க, டேஸ்ட் பண்றீங்க, ஸ்மெல் பண்றீங்க, பாக்குறீங்க, கேக்குறீங்க, 5 ஒரே டைம்ல போயிட்டு இருக்கு. அப்போ அது எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்தாலும், மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அத அவ்வளவையும் நம்ம கம்ப்யூட்டர்ல ரேம் இருக்கா, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கா உங்க மொபைல்ல, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கிறப்ப இன்னும் பேக்ரவுண்ட்ல இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்படி இருக்கிறப்போ ஹேங் ஆயிடுதுன்னு சொல்றோம். அப்போ பழசெல்லாம் டெலீட் பண்றோம். ஓகே, அதே மாதிரி இந்த பிரெயின், இங்க இருக்கிற ரேம் ஹைலி பவர்ஃபுல். 1 2 இல்ல ப்ரோக்ராம் ஒரே டைம்ல எத்தனை வந்தாலும் உள்வாங்கி உள்ள கொண்டுட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு. ஓகே, சோ நான் ரொம்ப டீட்டெயிலா டெப்தா போனா கொஞ்சம் தியரிட்டிக்கலா போயிடும், உங்களுக்குள்ள ஒரு இதாயிடும். அதனால மீடியமா நிறுத்திக்கலாம். பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பிரெயின்ல வெவ்வேறு பார்ட் இருக்குதுங்கிறத 1959ல டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட் ஃப்ரம் கனடா அந்த டாக்டர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் சொன்னோம், அத ரோஜர்ஸ் பெரின்னு சொன்னோம். இப்போ அதுக்கு அடுத்தது இதுக்கும் வந்துட்டோம். நம்ம பாடியில இருக்கிற 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் போகுது, தலாமஸ் அதை ரிசீவ் பண்ணுது, ரெஜிஸ்டர் பண்ணுது, ரிடைன் பண்ணுது, ரீகால் பண்ணுது தேவையான நேரத்தில். சரி, அப்படி இருக்கிறப்ப நான் நேத்து படிச்சதை இப்ப ஏன் ரீகால் பண்ண முடியல? கேள்வி வருதா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ என்ன பண்ணனா, without any confusion we can recollect the past recording. எப்படி முடியும்? அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம் இதுக்கப்புறம். சோ இந்த கேள்விக்கு இது பின்னால வரும் பதில்.
ஓகே, அடுத்தது ஒரே நேரத்துல பல வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வெளியே இருந்து வீட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்காரு. காரை பார்க் பண்றாரு. அவரு ஈவினிங் டைம் வச்சுக்கோங்களேன், நைட் ஆயிடுச்சு, ஒரு 8 o'clock. வீடெல்லாம் லைட் எதுவும் போடல, இருட்டா இருக்கு. காரை நிறுத்திட்டு இறங்குறப்போ ஒரு போன், அவரோட போன் ரிங் ஆகுது. எடுத்துட்டு போய்க்கிறார். முக்கியமான அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த கால் வந்திருக்கு. அது அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசிக்கிட்டே கார் கீ எடுத்தார், பாக்கெட் வச்சுட்டார், வீட்டோட சாவி எடுத்துட்டாரு. அப்படியே காதல போன் இப்படி வச்சு பேசிக்கிட்டே போய் டோரை திறந்தாச்சு. உள்ள வந்து அப்படியே செவுத்த தடவிக்கிட்டே போய் லைட்டும் போட்டாச்சு. ஆனா இங்க பேசிட்டே தான் இருக்காரு. கையில கீ வச்சுட்டு தான் இருக்காரு. அப்படியே உள்ள போறாரு, கிச்சனுக்கு போறார், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்றார், ஒரு பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறார். அந்த நேரத்துல கையில இருந்த சாவியை அங்க ஓரமா வச்சுட்டார். போன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு போறார். பெட்ல படுத்துட்டு போனை பேசிட்டு ஒரு 10 minutes ஆச்சு. ஆனா அவரு இல்ல, நீ கிளம்பி வா, உடனே நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அப்பயே வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு வராரு. வீட்டை போடலான்னு பார்த்தா சாவியை காணோம். தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, 10 நிமிஷம் தேடுறாரு, சாவிய கிடைக்கல. அப்புறம் கடைசியா ஒரு இதுல அந்த ஃப்ரிட்ஜ் எங்க போனா, எப்படி வந்தான்னு எல்லாமே ட்ராக் பண்ணி பாக்குறப்போ அங்க கிச்சன்ல அந்த இடத்துல சாவி இருந்துச்சு. எடுத்தார், வீட்டை கூட்டிட்டு போயிட்டார். இப்ப இந்த இடத்துல அவருக்கு சாவி கிடைக்கல. இது மறதியா? கேள்வி கேட்டு பாருங்க. மறதியா? யாராவது சாட்டிங் கொடுக்கலாமா ஆன்சர்? இஸ் இட் ஃபர்கெட்ஃபுல்னஸ்? அவரு கீயை எங்க வச்சாருங்கிறது ஞாபக மறதியா? எனிபடி? ஐயா நோ சொல்றாங்க. அப்புறம் ஆப்சென்ட் மைண்ட், கவனக்குறைவு. தட்ஸ் ரைட். யார் அந்த ஆப்சென்ட் மைண்ட் சொன்னாங்களோ அதான் கரெக்ட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நேரத்துல அவங்களோட மைண்டு அங்க ஆப்சென்ட். சோ whenever the presence of mind, இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஓகே, அப்ப மைண்ட் ஆப்சென்டா? அந்த மைண்ட் பிரசன்ட் எங்க தெரியுமா? நீங்க இன்ட்ரெஸ்டா ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்களா, அங்க பிரசன்ட். பட் இந்த கீயை வைக்கிறதுல ஆப்சென்ட். இப்ப புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்க யோசிக்கணும். அப்போ whenever your mind is focusing what you are doing, எது முக்கியமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல உங்க மைண்ட் ஃபோக்கஸ்டா இருந்தா அது பர்ஃபெக்ட் கான்சென்ட்ரேட். அந்த இடத்துல மறதியே வராது. அப்போ நீங்க அந்த சாவியை வைக்கிறப்போ உங்க மைண்ட் அது மேல இருந்திருந்தா தேடவே மாட்டோம். அது எங்க இருக்கோ அங்கதான். இப்போ வாங்க விஷயத்துக்கு. மைண்ட பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஓகே, அப்ப அந்த மைண்ட பத்தி தெரிஞ்சுக்காத மெமரிய பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு வந்துடலாமா? ஓகே, வாட் இஸ் மைண்ட், வேர் இஸ் யுவர் மைண்ட்? இதான் என்னோட கொஸ்டின். மைண்ட்னா என்ன, அந்த மைண்ட் எங்க இருக்குது? எனிபடி? ஐயா பிரைன்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம எங்க கான்சன்ட்ரேஷன் பண்றோமோ அங்க, உடல் முழுவதும். ஓகே குட். அந்த உடல் முழுவதும் சொன்னாங்கல்ல, அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு ஜாங்கிரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இதுல ஸ்வீட் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, நிறைஞ்சு இருக்கு, பறந்து இருக்கு. புரியுதுங்களா? இப்போ வாங்க, உங்க உடம்புல செல் இருக்கு, செல்லில் அணுக்கள் இருக்கு, ஆட்டம்ஸ். இப்போ ஒரு அணு, அதுக்கு போறதுக்கு முன்னால இங்க வந்துடலாம்.
இப்ப நான் இங்க பேசுறேன், நீங்க அங்க கேக்குறீங்க. இங்கன்னா அமெரிக்காவுல இருக்கலாம், ஆப்பிரிக்காவுல இருக்கலாம், யூகேல இருக்கலாம், கல்ஃப்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருங்க. நான் இங்க பேசுறத இம்மீடியட்டா நீங்க அங்க ரிசீவ் பண்றீங்க. எப்படி முடியுது கேட்டா டெக்னாலஜின்னு சொல்லுவோம், இன்டர்நெட்டும்போ, மொபைலும்போ, இப்படி ஏதாவது சொல்றோம். இங்க இருக்கிற இந்த சவுண்டு அங்க எப்படி கடத்தப்படுகிறது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். இது எப்படி நடக்குது? இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இதுவும் சுத்துது, இதுவும் சுத்துது. இது ரெண்டுக்கு நடுவுல அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். அப்ப அங்க என்ன உருவாகுது? எனர்ஜி. அந்த எனர்ஜி அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்க இருக்கிறதுனால அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறோம். அதுவே நம்ம உடம்புல பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஜீவகாந்த சக்தி. இவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த காந்த சக்தி நம்மளுடைய வாட் எவர் இட் மே பி, சவுண்டு எவ்வளவு மத்த இதையோ ஈஸியா கடத்துது, ஒன்றொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்போ நம்ம உடம்புல எகெயின் அங்கேயும் அணுக்கள், இங்கேயும் அணுக்கள். இது அணுக்களின் குவியல். நம்ம பாடி ஃபுல் ஆஃப் எல்லாமே ஆட்டம் தாங்க, எல்லாமே அணுக்கள் தான். இந்த வேதாத்ரி அடிக்கடி இதுல சொல்லுவாரு, பாரதி எழுதுனதுல, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி. சோ எல்லாமே அணுக்கள் தான். புரியுதா? அப்போ ஒரு பாறை எடுத்தாலும் அதுவும் ஒரு அணுக்களின் தொகுப்பு, ஒரு கூட்டம். அதே மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்கு? உயிரும் அறிவும் இருக்கு. அவ்வளவுதான். தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ஆனா எல்லாமே அணுக்கள் தான். இப்போ வாங்க, இப்போ இங்க இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் ஒண்ணுக்கும் இடையில உருவாகிறது ஒரு எனர்ஜி, எனர்ஜி ஃபீல்டு. அதுல இருக்கிறது தான் அந்த எனர்ஜி, அதுதான் உயிர் சக்தி, உயிர். அதுக்குள்ள இருந்து வர்றதுதான் மைண்டு, அதுல இருந்து வர்றதுதான் அடுத்தது தாட்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ். மைண்டு அங்க வருது, அதுல இருந்து வர்றது தாட்ஸ், தாட்ஸுக்கு அப்புறம் வேர்ட்ஸ், வேர்ட்ஸுக்கு அப்புறம் ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு அப்புறம் ஹேபிட், ஹேபிட்டுக்கு அப்புறம் கேரக்டர், கேரக்டருக்கு அடுத்தது த எண்ட், டெஸ்டினேஷன், த ரிசல்ட். சோ அந்த ரிசல்ட் நோக்கி நீங்க போகணும் அப்படின்னா தாட்ஸ்ல இருந்து தான் வரும். இதை நான் பின்னால டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அது இல்லை. இப்போ எந்த இடத்துல இருந்து உங்களோட மைண்டு வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறப்போ, பிரெயின் அல்லது ஹார்ட் அப்படின்னு சொல்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எங்கெல்லாம் செல் இருக்கோ அங்கெல்லாம் மைண்ட் இருக்கு, எனர்ஜி இருக்கு, உயிர் இருக்கு. இப்போ வாங்க, சோ இதுல இருந்து வர்றது எனர்ஜி, அதுல இருந்து வர்றது மைண்ட். ஓகே, இப்ப கிளியரா இருக்கு. சோ இந்த மைண்ட்ல வர தாட்ஸ் எப்படிதான் இருக்கணும்? ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் வருதுன்றாங்க. இப்போ அதை பத்தியும் பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றுமே பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமே அந்த ஏரியா தான். இப்போ அதோட பேசிக்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மைண்டு, தாட்ஸ். ஓகே, இது நான் சொல்லிட்டு வருது எல்லாமே பேசிக்குங்க. டெப்தா பின்னால வருவோம், யாரும் நோ ஹரி. ஆனா இடையில ஏதாவது அதை பத்தி சம்பந்தப்பட்ட கிளாரிபிகேஷன் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். பட் ஒண்ணுமே நான் இப்போ ஒவ்வொரு வேர்டு டச் பண்றேன்னா அந்த வேர்டு அடுத்தது பின்னால டெப்தா போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜ் எப்ப எந்த இடத்துல அதை சொல்லணுமோ அப்ப அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ரைட், இப்போ மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், அது இல்லாத ஒண்ணுமே இல்லை. அதுல இருந்து வர்றது தாட்ஸ், தாட்ஸுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜஸ்ன்னு சொல்லியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க, இந்த மைண்டு அதை எப்படி
மேனேஜ் பண்றது, நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி மேனேஜ் பண்றது, how to manage your thoughts, how to control your thoughts, how to manage your thoughts, how to use your thoughts. அது மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தாட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. அப்போ உங்களோட மைண்டு அது உங்ககிட்ட இல்ல, கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம கூட கொண்டு வந்து சேர்த்துறது? நான் நேத்தே சொன்னேன், ஆக்ஷன் அண்ட் தாட்ஸ். உங்களுடைய செயலும் எண்ணங்களும் ஒண்ணு சேர்ந்தா அது கான்சென்ட்ரேஷன் சொன்னேன். எழுதுறீங்க, படிக்கிறீங்க, கேட்கறீங்க, டீ குடிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, இதெல்லாம் ஆக்ஷன். அப்போ உங்களோட மைண்டு இஸ் டிராவலிங் சம்வேர், அது டிஸ்ட்ராக்ஷன். அது உங்க கூடவே இருந்தா கான்சென்ட்ரேஷன். இவ்வளவுதான் விஷயம். சோ அப்போ how to tame your mind, how to keep your mind with you, how to coordinate mind with your action, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சம் பிராக்டிஸ், ஸ்மால் பிராக்டிஸ், அதை உங்களோட கொண்டு வர முடியும். அதுக்கு நாங்க கைட் பண்ண தயார். ரைட். அடுத்த விஷயம், ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், நான் நேத்தே சொன்னேன், அந்த மேக்சிமம் நிறைய பேரு இதை வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம யூடியூப்ல பார்த்துக்கலாம், அதுல நம்ம டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீயா எப்ப இருக்கமோ அப்ப போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மை சின்சியர் ரெக்வஸ்ட் டு யூ ஆல், இந்த டைரக்ட் கிளாஸ் எதுக்கு சொன்னா, அந்த மைண்டை பத்தி பேசுறப்போ அதே சொல்லிடலாம். இந்த மைண்ட் இருக்குல்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம், அதான் அங்க இருக்குல்ல, ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு அதான் நோட்ஸ் எழுதி வச்சுட்டோமே, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பதிவுல நம்மள அப்படியே அடுத்ததுக்கு கொண்டு போயிடும். ஆனா இல்ல, இந்த 1 hour நான் டெடிகேட்டிவா இந்த கிளாஸுக்காக என்ன அர்ப்பணிக்கிறேன். இன்னும் ஜஸ்ட் 40 hours தானே, அந்த 40 hours நான் கொடுத்துட்டானே என்னோட லைஃப் டைமா அது வாழ்நாளையே மாத்தக்கூடிய ஒரு சக்தியா இருக்கும், ஒரு ஆற்றல், என்னையே மோட்டிவேட் பண்ற, எனக்குள்ள இருக்கிறத ட்ரிகர் பண்ற ஒரு பவர் அந்த கிளாஸ்ல இருக்கு. ஸோ ஐ எம் யூசிங் திஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த நம்பிக்கை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா இந்த கிளாஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல ரெக்கார்டட் இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை கொஞ்சம் மாத்திட்டு டைரக்ட் கிளாஸுக்கு டைம் ஒதுக்குங்க. அன்லஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஸ்கூல்ல டியூஷன்ல தவிர்க்க முடியலன்னா ஆப்ஷனுக்கு போகலாம். பட் ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்னா சின்சியரிட்டி, டெடிகேஷன், இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட் இங்க இருந்தா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவா இருக்கும். இதுதான் உண்மை, ஓப்பனா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அது ஏன் அந்த மைண்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காங்க. அது அப்படித்தான், அந்த மைண்டு எதுல ஒண்ணுல ஆர்வத்தை காட்டுதோ, எதுல ஒண்ணு இன்ட்ரெஸ்ட காட்டுதோ அதால சாதிக்க முடியும். சோ வாழ்க்கையில சாதிச்ச அத்தனை பெருமை ஜான் மில்டன் அவரோட பாரடைஸ் லாஸ்ட்ல எழுதியிருப்பாரு, த மைண்ட் அட் ஒன் பிளேஸ் டேக் யூ ஃப்ரம் ஹெவன் டு ஹெல், ஹெல் டு ஹெவன். சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கோ, நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கோ கொண்டுட்டு போறது அந்த மைண்ட் தான். ஓகே, அப்போ அது எங்க வேணாலும் உங்களை கொண்டு போவோம். அப்போ அதை நல்ல வழியில் கொண்டுட்டு போறதுக்கு நாம சில பயிற்சிகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால மைண்டுக்கு சொல்லிருங்க, இந்த கிளாஸ் எனக்கு வேணும், இதை நான் 1 hour சின்சியரா இருப்பேன், அடுத்த 1/2 hour கொஸ்டினர்ஸ் அதுவும் இருக்கு. 1.5 hours உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் அட் ஒன்ஸ், நவ் இட் இஸ் நாக்கிங், யூட்டிலைஸ், அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ரைட். சரிங்க, இப்போ மைண்டை பத்தி ஓரளவுக்கு டச் பண்ணிருக்கோம். நான் இந்த மைண்டை பத்தி சொல்றதுன்னா இன்னொன்னு சொல்றேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுவேன், இந்த பேரண்ட்ஸ்ல இருந்தா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபன்னா இருக்குன்றதுக்காக சொல்றது. அமெரிக்கால நியூயார்க்ல இருந்து ஏர்போர்ட்ல ஒரு ஏரோப்ளைன் கிளம்புதுங்க, அது லண்டனுக்கு வருது. அதுல ஒரு 300+ பேசஞ்சர்ஸ் டிராவல் ஆகுறாங்க. அது கூட ஒரு மங்கிய அங்க இருந்து கொண்டுட்டு வர்றாங்க. அந்த பிளைட் கிளம்பி
கொஞ்ச நேரத்துல வானத்துல அப்படியே வெடிச்சுது, அது கடல்ல விழுந்துச்சு. அவ்வளவு பேரும் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் அந்த பிளாக் பாக்ஸும் கிடைக்கல. பட் அந்த மங்கி உயிரோட வந்துச்சு, கடல்ல நீந்தது, அதை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. அது பேசுறதா அதுகிட்ட வச்சு கேள்வி கேட்கறாங்க, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, அந்த என்கொயரி பண்றாங்க. அதுகிட்ட போய் கேட்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை வச்சு கேன் யூ டெல் மீ when did the accident occur? அது அப்படின்னுட்டு போய் ஒரு வால் கிளாக் எடுத்து டைம் 10:20 செட் பண்ணி கொண்டு அப்படின்னுச்சு. ஓ 9:50 ஃபிளைட் கிளம்பிச்சு, ½ an hourல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 10:20 அப்படின்னு. ஓகே, அப்ப இந்த பேசஞ்சர்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தாங்க? அது அப்படின்னு தூங்கு காட்டுச்சு. ஓ தேவர் ஸ்லீப்பிங். சூப்பர். சரி, அந்த பைலட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னாங்க. பைலட் அது ஒரு பாட்டில் எடுத்துச்சு, ஒரு டம்ளர் எடுத்தது, இப்படி ஊத்துச்சு, கடன்னு குடிச்சுது. என்ன பண்ணாரு? தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு. ஓ பைலட் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரா? ஓகே சரி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படின்னுச்சான். என்ன பண்ணுதான்? பிளைட் ஓட்டிச்சான். இவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்புங்கிறதும் ஒரு பிளைட், ஏரோப்ளைன். இந்த ஏரோப்ளைனை ஓட்டுறது எது தெரியுமா? அந்த மைண்ட், குரங்கு. அது அப்படித்தான் அங்கி இங்கி தாவும். அத கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இத ஓட்டும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா கொண்டுட்டு போய் கடல்ல முழுகடிச்சிச்சு. இவ்வளவுதான் விஷயம். சோ அதை எப்படி நமக்கு ஏத்த மாதிரி கொண்டு வர்றது, நம்ம ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி கொண்டு வர்றது, இதுக்கு நிறைய பிராக்டிஸ் தர போறேன். அது ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா பிடிச்சுக்கோங்க, அழகா உங்களை அதை கொண்டுட்டு வரும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிளாஸ்லயே சொன்னேன், இங்க உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. ஸோ அந்த 5 o'clock 5 ஆன் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. 5க்கு அப்புறம் வந்தா அது லேட்டு, 5க்கு முன்னால 1 மைக்ரோ செகண்ட் வந்தா கூட அது இன் டைம். ஸோ ஆல்வேஸ் பி இன் டைம், அதை கீப் அப் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் கம் வித் த எம்டி கப், உள்ள வரும்போது எம்டி கப்போட வாங்க. ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனநிலையில் யாரும் எங்கேயுமே போக வேண்டாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஷ். அந்த எம்டியா போனா நிறைய ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டு போனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையில எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டோம். இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ wherever you go, any seminars, workshop or any class, something is there. Go and collect yourself. நல்லா கலெக்ட் பண்ணுவாங்க, அதுல ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுங்க. எது தேவையோ அதை எடுத்துக்காங்க, தேவையில்லாத தள்ளி விடுங்க, போயிட்டே இருக்கட்டும். ஓகே ரைட். ஸோ இப்போ மைண்டை பத்தி ஓரளவுக்கு டச் பண்றோம். அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன், இந்த ரோஜர்ஸ் பெர்ரின்றவர் தான் இந்த ரைட்டு லெஃப்ட்னு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன். இதுக்கு ஒரு சின்ன இதை கொடுத்துறேன். ஒரு சின்ன கதை. ஒரு மகாராஜா அவரோட பேலஸ்ல மேல இருக்கார், அங்க இருந்து அப்படியே கீழே வரப்போறார். அவர் தலையில ஒரு கிரீடம், அந்த கிரீடத்துல பச்சை கல் முத்து பதிக்கப்பட்டிருக்கு, பச்சை கலர்ல. அவரு அப்படியே மேல இருந்து வரார். அவர் நடக்கிற பாதையெல்லாம் ரெட் கலர் கார்பெட் போட்டு வச்சிருக்காங்க, ரெட் கலர். அதை தாண்டி அப்படியே வரார். ஒரு 10 ஸ்டெப் மேல இருந்து கீழே வர்றதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு, அழகா இருக்கு. 2 பக்கமும் அது அலங்காரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இறங்கி வந்தார். கீழே ஒரு சோல்ஜர் நின்றுட்டு இருக்கார். அந்த சோல்ஜர் கையில ஒரு AK-47 வச்சுட்டு நிற்கிறார். அவரை அப்படியே கிராஸ் பண்ணி வெளியே வரார். அவருக்காகவே ஒரு
ஒயிட் கலர் ஹார்ஸ் ரெடியா நிக்குது. போய் அது மேல ஏறி உட்கார்றார். அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போறார். ஸ்விம்மிங் பூல்ல crocodile ஃபிஷ்ஷ சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவரு அந்த crocodileோட வாயில இருந்து ஒரு ஃபிஷ் ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள குதிச்சது. அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போறார். அங்க மாமரத்துல பெரிய மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்து ரசிக்கிறார். அப்புறம் அப்படியே குதிரைய ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தார். டைனிங் டேபிள்ல உட்கார்றாரு. அவருக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. 4 இட்லி, சட்னி, சாம்பார் இப்படி வகையா சாப்பிட்டு அவரு ஓய்வெடுக்க போறார். இவ்வளவுதாங்க, கதை முடிச்சிட்டேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சா? இப்போ நான் கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் இது டைரக்ட் கிளாஸ் இருந்தா எல்லாத்தையும் கேட்பேன். இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்க முடியாது. அதனால இப்போ நான் கேட்கறது வேணா நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த ராஜா தலையில கேப் தானே மாட்டிருந்தார்? இஸ் இட் கேப்? ஐயா நோ கிரீடம் அப்படின்னு. ஓகே, கிரவுன். ஓகே, ரைட். அதுல ரெட் கலர்ல தானே ஸ்டோன்ஸ் இருக்கு? ஐயா கிரீன் கலர் அனுப்பியிருக்காங்க. கிரீன் கலர். ஓகே, அப்ப அவருக்கு கீழே போட்டிருக்கிற கார்பெட் கிரீன் கலர் கார்பெட் தானே? மேட்சிங். அதுவும் கிரீன், இதுவும் கிரீன். கரெக்டா? ஐயா ரெட் கலர் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ரெட் கலர் கார்பெட். கீழே நின்றுட்டு இருக்கிற சோல்ஜர் நல்ல பெரிய ஸ்வார்டு, பெரிய வால் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. கரெக்டா? ஐயா நோட் அனுப்பிட்டு AK-47 அனுப்பியிருக்காங்க. ஓகே, வெளியே வந்த உடனே அவருக்கு ஒரு அழகான ஒரு டாடா சஃபாரி கார் நின்றுட்டு இருக்கு. அதான் ஹார்ஸ், ஒயிட் ஹார்ஸ். ஒயிட் ஹார்ஸ். சூப்பர். ஓகே, இவ்வளவுதாங்க. இப்படி வரிசையா கேட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னத நான் சொல்லும் போது அது படமா ஆக்கி உள்ள பதிவு கொண்டுட்டு போகுது. பிக்சரைஸ் பண்ணுச்சு. ராஜா அப்படின்னு சொன்னேன், ஆனா உங்களுக்கு ஒரு பிக்சர் ராஜாவோட இமேஜ், அவரு கிரீடம், அதுல இருக்கிற ஒயிட் கலர்லான ஸ்டோனு, கீழே இருக்கிற கார்பெட் ரெட் கலர் உங்க கண் முன்னால தெரியும். அந்த சோல்ஜர் கத்தி இல்ல, அவர் AK-47 வச்சுட்டு எந்த பொசிஷன் நிக்கிறாருன்னு நீங்க ஒரு படம் போட்டிருப்பீங்க. வெளியே இருக்கிற ஒயிட் ஹார்ஸ் அப்படி ரெடியா இருக்குது. அது அங்க ஒரு முதல்ல அது வாயில இந்த மீன் தாவி குதிச்சு தண்ணிக்குள்ள போறது, இது எல்லாமே பிக்சரைஸ் பண்ணி பதிவு பண்ணுச்சு இல்ல? அது வேலை ரைட் பிரெயின். சொன்னோம்ல, கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இதெல்லாம் ரைட் பிரெயின். இத கொண்டு போய் உள்ள பதிவு பண்ணியாச்சு. நான் இப்ப மாத்தி கேட்டேன், ரெட் கலர் ஸ்டோனா இல்ல கிரீன் கலர், கார்பெட் கிரீன் கலரா இல்ல ரெட்டு, அந்த சோல்ஜர் கையில இருக்கிறது கத்தி தானே, வால் தானே இல்ல AK-47, இப்படி எல்லாம் சொல்றது லெஃப்ட் பிரெயின்ல இருக்கிற அந்த பதிவு. இவ்வளவுதாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் கோஆர்டினேட் பண்ணி ஒரே டைம்ல ஆக்ஷனுக்கு வருது. இதுதான் மெமரியில ரொம்ப முக்கியமான ஏரியா. உங்க ஒவ்வொரு ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும் அதோட ஆக்ஷனை இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அதையும் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப கிட்டத்தட்ட பிரெயின், மைண்ட் அதை பத்தி ரொம்ப ரொம்ப எலாபரேட் பண்ணல, மீடியமா உங்களுக்கு சொல்லியாச்சு. இதோட நிக்கட்டும். இப்ப இதெல்லாம் விட்டுட்டோம்பா. இப்ப அடுத்தது வரலாம், ரியல் லேர்னிங், எஜுகேஷனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். வாட் இஸ் எஜுகேஷன்? எஜுகேஷன்னா என்ன? வாட் இஸ் ரியல் லேர்னிங்? உண்மையா கத்துக்கிறதுனா என்ன? வாட் இஸ் எஜுகேஷன்? ரியல் லேர்னிங்.
To gain knowledge, understanding, to know everything. Yeah. Okay. Gain knowledge. அதான். டு கெயின் நாலேஜ். ஓகே, சரி. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குருகுல கல்வி. அதுக்குதான் நம்ம பேர் வேற ஆரியப்பட்டான்னு வச்சிருக்கோம். நம்ம நாட்டுல முதல் முறையா உருவான யூனிவர்சிட்டி எப்போ? 1500 வருஷத்துக்கு முன்னால. என்ன தெரியுமா? நாலந்தா. அந்த யூனிவர்சிட்டியில அங்கதான் படிச்சு அங்கேயே ஆசிரியரா இருந்தவர் நம்ம மற்ற மேத்தமெட்டிஷியன், இந்த வானியல் சம்பந்தப்பட்டவர், அதோட நிபுணர், ஓகே, அஸ்ட்ரானமர், மேத்தமெட்டிஷியன் அவரு. இவர்கிட்ட இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நாட்டுல முதல் முறையா பல, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சைனா, இப்படி பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து படிச்சு போன காலங்கள் இருக்கு. சரியா? அந்த அளவுக்கு நம்ம இதுல கல்வி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் குருகுல கல்வின்னு ஒண்ணு இருந்தது. ஆசிரியர் மாணவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தங்கி கத்துக்க வேண்டிய நிலைமை, கற்றுக்கொண்டு இருந்தாங்க. இதெல்லாம் பட் அதுல ஒரு சில பிரிவினர் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு சில அதுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. இங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இங்க வராங்க, ரூல் பண்றாங்க. அப்போ 1834ல 1834ஆம் வருடம் ஜூன் 10ஆம் தேதி சென்னை துறைமுகத்துல ஒரு கப்பல் வந்து நிக்குது, பிரிட்டிஷ். அதுல ஒருத்தர் வரார், சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அந்த போஸ்ட் யார் தெரியுமா? தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. அந்த மெக்காலேக்கு 15 குண்டுகள் முழங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் அப்படியே வர்றார். ஒரு பல்லக்குல அவரை எடுத்து உட்கார வச்சுட்டு 4 பேரு அந்த பல்லக்க தூக்கிட்டு சென்னையில இருந்து பெங்களூர், அடுத்தது மைசூர், அப்புறம் ஊட்டிக்கு போறாங்க. 11 நாள் 400 மைல் டிஸ்டன்ஸ அந்த பல்லக்கிலேயே தூக்கி கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் அங்க போனாரு? அப்ப இருந்த கவர்னர் லார்ட் வில்லியம் பெட்ரிக் அங்க ஊட்டியில ரெஸ்ட் எடுத்துட்டு. சரி, அன்னைக்கு முதுகுல தூக்கணும்ல, நம்ம இந்தியன்ஸோட பேக்ல ஷோல்டர்ல ஏறி உட்கார்ந்த அந்த மெக்காலே இன்னும் நல்ல பத்திரமா பிடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். சோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்தது இந்த மெக்காலே. இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அதுக்கும் அவர் தான். சரி, அவர் பேசிக்கலி ஒரு கேம்பிரிட்ஜ்ல ஒரு லா படிச்சதுனால அவரு லா இந்தியன் பீனல் கோடுக்கும் கொண்டு வந்து பண்றது ரைட்டு. பட் எஜுகேஷனுக்கும் மெக்காலேக்கும் என்ன சம்பந்தம்? நோபடி நோஸ். ஓகே, இவரு அங்க வராரு, வில்லியம் பெட்ரிக்கை கன்சல்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க குயினுக்கு லெட்டர் எழுதுறார். என்ன தெரியுமா? இங்க இந்தியன்ஸுக்கு நம்மளுடைய சுப்பீரியருக்கும் அவங்க கீழே இருக்கிற அந்த கீழ்மட்ட அடிமைகளுக்கும் மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு இன்டர்பிரிட்டேட்டர் தேவை. அதாவது நாம சொல்றத புரிஞ்சு அவங்க கிட்ட சொல்றதுக்கு உண்டான அளவுக்கு குவாலிஃபைடு பர்சன்ஸ் தேவை. அதுக்கேத்த மாதிரி எஜுகேஷன் வேணும். அது நம்ம லாங்குவேஜால தான் முடியும். அதனால் இங்கிலீஷ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் ஒரு 100கணக்கான பேரை அங்க இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இவங்க இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அவங்க அதுல படிச்சு அது அளவா இதுதான் பாடம், இவ்வளவுதான் இந்த சப்ஜெக்ட், இதனை படிச்சு எழுது, ஒரு மக்கப் பண்ணு, இது எழுது, போதும் உனக்கு. ஆஸ் எ கிளர்க்கு, ஒரு மீடியேட்டர், உன்னோட பதவி அவ்வளவுதான், அதுக்கு உண்டான படிப்பு போதும். இதுதான் அவனுடைய டிசைன். அதை தாண்டி நீ யோசிக்க கூடாது. நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் படி, அதை மட்டும் எழுது, அதை மட்டும் ஒப்பி. அப்ப எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதானே. அந்த இது சிஸ்டம், இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அங்கிருந்துதான் ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு அடிமையாகுது, அந்த லாங்குவேஜ்க்கு அவங்களோட இது கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, அப்போ அடிமைகளா இருக்கிற நமக்கு கன்வே பண்றதுக்கு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இன் எஜுகேஷன் அதோட கொடுத்தாங்க. அதையே ஃபாலோ பண்றாங்க. பட் இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கும் அப்படியே இருக்கிறோம். இதை பிரேக் பண்ணி கிரியேட்டிவிட்டி பல மாற்றங்களை கொண்டு வந்ததுனால பின்லாந்து எஜுகேஷன்ல நம்பர் 1ல இருக்கு. அவங்களும் 1960, 70, 80 ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல தான் இருந்துச்சு எஜுகேஷன்ல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பல அதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. அதன்படி இதை எப்படி கல்வியை நாம மேம்படுத்துறதுன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது, அப்படியே வருது. அதை பத்தி ஹிலர் பாஸ்கர் நிறைய பேசியிருக்காரு. ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல, பின்லாந்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்றது அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதையே ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. சோ இந்த மாதிரி இந்த ஃபின்னிஷ் எஜுகேஷன்ல மத்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பிராட் மைண்டடா போகுது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு லிமிடேஷன்ஸ், இவ்வளவுதான், இதை மட்டும் படி, திரும்ப திரும்ப படி, எழுதி பாரு, படிச்சதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இரு, மக் அப் அண்ட் வாமிட் இன் த பேப்பர். இதுதான் இந்த சிஸ்டத்தை மாத்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படியே மனப்பாடம் பேப்பர்ல எழுதுறது, எக்ஸாம் வரைக்கும் அது நினைச்சு பாக்குறது, சொல்லி பாக்குறது, எக்ஸாம் வரைக்கும் எழுதுறது. எக்ஸாம்ல பாதி ஞாபகத்துக்கு வரும், எழுதுறோம், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். கற்க கசடர கற்பவை கற்றபின் மறக்க அதற்கு தக அப்படின்னு நினைச்சிட்டு நிற்கலாம் இல்ல. ஏன்னா 10th ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்க கிட்ட அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொன்னா 50% கூட வர மாட்டாங்க. காரணம் மறக்க. வேக வேகமா படிச்சு வேக வேகமா மறந்துடுறோம். காரணம் நமக்கு தேவை மார்க் பேஸ்டு எஜுகேஷன் பெஸ்ட். வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், உன்னைய உணரணும். உன்னோட படிப்பு எதுக்காக படிக்கிறோம்? வாட் இஸ் திஸ்? இந்த பாடம் நமக்கு எங்க உதவுது? இந்த கல்வி முறை நமக்கு எந்த இடத்துல உதவுது அப்படின்னு உணரணும், கேள்வி கேட்கணும், யோசிக்கணும், கிரியேட்டிவிட்டி வேணும். அதுதான் இந்த இடத்துல தேவையானது. அதுதான் ரியல் எஜுகேஷன்ஸ். யோசிக்கணும், உணரணும், உள்வாங்கணும், கேள்வி கேட்கணும், அவேர்னஸ். அப்போ சும்மா இந்த புத்தகத்துல இருக்கிறத அப்படியே உருப்பட்டு மனப்பாடம் பண்ணி எழுதுறது கல்வி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத இன்னொருத்தர் இங்க காட்டுறேன். அமெரிக்காவில் டென்னிஸ் லிட்கி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டென்னிஸ் DENNIS, டென்னிஸ் லிட்கி LITTKY. இவரு ஒரு எஜுகேஷனிஸ்ட், டாக்டரேட் இன் எஜுகேஷன். இன்னொரு டாக்டரேட் வாங்குறாரு, எதுல? சைக்காலஜி. இவரை ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல ஹெட் பிரின்சிபலா போஸ்டிங் போடுறாங்க. அந்த ஸ்கூல் த வொர்ஸ்ட் ஸ்கூல் இன் USA. அவர் அங்க பதவிக்கு போனப்ப என்டையர் அமெரிக்காவில் ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்கூல் எது அப்படின்னு கேட்டா இதுதான். ஆனா அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் ஆனா இவரு ஒரு சில வருடங்களில் அந்த ஸ்கூல த பெஸ்ட் ஸ்கூல் இன் USA மாத்தி காட்டினார். அவர் அப்படி என்னங்க மேஜிக் பண்ணாரு? ஒண்ணும் இல்ல, பழைய டீச்சருங்கெல்லாம் தூக்கிட்டாரு. ரொம்ப பேஷனேட்டான இருக்கிற டீச்சர்ஸை டெபியூட் பண்றாரு. ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டெஸ்ட் இந்த பேட்டர்னையும் தூக்கிட்டார். தூக்கின மீன்ஸ் அதை கண்டுக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றார்? ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷனை கொண்டு வந்தார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்புறம் இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நான் டைனோசரஸை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நிறுத்தி வச்சிருவாங்க. அதுக்கு அந்த சயின்ஸ் டீச்சரை என்ன வேலை தெரியுமா? அந்த டைனோசரஸோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதோட ஆக்ஷன்ஸ், அது சம்பந்தப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக் அதெல்லாம் அந்த சயின்ஸ் டீச்சர் சொல்லிடுறாங்க. மேக்ஸ் டீச்சர் என்ன தெரியுமா? அந்த டைனோசரஸோட பிரெத், வித்,
வித்து, லெங்க்த்து, ஹைட்டு, இது மாதிரி கால்குலேஷன்ஸ், அது மேக்ஸ் டீச்சரோட இது. அதே மாதிரி ஹிஸ்டரி டீச்சர், அது எத்தனை வருஷம் வாழும், எந்த ஜியோகிராபிக்கல் இதுல இருக்கும், எப்படி, அது ரிலேட்டடானது அவங்களோடது. இப்படி அந்தந்த டீச்சர் அதுக்கு ரிலேட்டடான அந்த இதை ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தாண்டி யூனிவர்சிட்டியில இருந்து மென்டார்ஸ் வருவாங்க, அவங்க அதுக்கும் மேல இருக்கிறத சொல்லி தருவாங்க. அப்புறம் ஜூல இருக்கிறவங்க யாராவது வருவாங்க. இப்படி இவங்க எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணி அதுக்கு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டை கடைசியா ஒரு குரூப், ஒரு பெரிய க்ரௌடு, முன்னால பேரண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க தனியா நின்று மைக்க பிடிச்சு, நான் நான் இதை பண்ணிருக்கேன், இதுல இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த போல்ட்னஸ், அந்த பிரசன்டேஷன், அதுதாங்க அந்த இதுக்கு அவர் கொண்டு வந்த விஷயம். என்னைக்கு அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் அந்த ஸ்டூடெண்ட் அப்படி பண்றாங்களோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட்லயே நம்பர் 1 வந்துட்டாங்க. They are not focusing the text and the test, but they are the familiar in that also. இது முடிஞ்சது. இது பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிரசிடென்ட்ஸ் அவார்டு எல்லாம் கிடைச்சது. அவரு நிறைய இருக்கு. நீங்க, நான் எதுக்கு நேம் அவ்வளவு பொறுமையா சொன்னேன் அப்படின்னா, நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக. அவரு ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னு, அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், பிக் பிக்சர். அதுல கொடுத்துருப்பாரு, ஃபர்ஸ்ட் லைனா தான் வரும், எஜுகேஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் பிசினஸ் அப்படின்னு போட்டார். The real learning is not memorizing knowledge. அவர் என்ன சொல்றார், the real learning, உண்மையான கத்துக்கிறது அப்படிங்கிறது not memorizing knowledge, மக்கப் பண்றது இல்ல. அப்ப என்ன, what is real learning? Real learning is knowing and understanding how to use your knowledge. உனக்குள்ள இருக்குது எல்லாமே, அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் உள்ளுக்குள்ள பத்திரமா இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க, அதுதான் உண்மையான கல்வி. How to integrate with your family members, with your friends, with your society. அவங்க கூட எப்படி பழகிறது, இன்னைக்கு அது ரொம்ப வீக்குங்க. எப்படி பேசுறதுன்னு தெரியறது இல்ல, எப்படி ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியறது இல்ல, பெரியவங்களை மதிக்க தெரியறது இல்ல, டீச்சர்ஸ மதிக்க தெரியல, பேரண்ட்ஸே மதிக்கல. இதெல்லாம் இதெல்லாம் கத்துக்க வேண்டியதுதான் உண்மையான லேர்னிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். டெனிஸ் விக்கி அவரோட அந்த பிக் பிக்சர் புக்ல படிச்சீங்கன்னா அதுல தெரியும், அதுல கொடுத்திருக்காரு. சோ தட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஓகே ஓகே இன்னைக்கு ரொம்ப தியரிட்டிக்கலா ரொம்ப டெப்தா போயிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும். அதனால நான் இடையில இன்னைக்கு ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் சொன்னோம், பிரெயின்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை சொன்னோம், சென்ஸ் ஆர்கன்ஸை பத்தி பேசணும், மைண்டை பத்தி பார்த்தோம். அது ஒரு மங்கி என்னோம், அதை எங்கேயோ சுத்துதுன்னோம், அதை கரெக்டா டைம் பண்ணா நம்மள பக்குவமா கொண்டு போவோம். இதெல்லாம் நான் சொன்னதுல ஓவரால் கான்செப்ட். இதோட இன்ட்ரோ டாபிக்கே முடிச்சிருவார். நாளைக்கு பாருங்க வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும். இன்னைக்கெல்லாம் நின்று உட்கார வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி வச்சுக்கலாமா, வண்டியில எல்லாத்தையும் உட்கார வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும். ஓகே, நாளையில இருந்து கான்சென்ட்ரேஷன், அதுக்கு நல்லா இப்பயே தயாராகி வாங்க. இனிமேல் வரதெல்லாம் காதுல கேட்கறது இல்ல, மேட்டர் ஃபாலோ பண்றது, செயல்படுத்துறது. சும்மா சின்ன சின்னதா தான் இருக்கும், ஆனா அதை அப்படியே உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு அதை பயன்படுத்தணும். அப்படி யாரு பண்றீங்களோ அவங்களுக்கு தெரியும் இதோட இம்பாக்ட் என்னன்னு, இதோடைய இது வரும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு சொல்லிடுறேன். இந்த 2 days தானே இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். எப்படின்னா, கேள்விகள்னா இந்த கேக்குறீங்க, அது இல்ல, இவர் யார், இவர் என்னமோ கண்ணாடியா வர போட்டுட்டு இருக்கார், கிளாஸ் எடுக்கிறார், என்னென்னமோ பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இருக்கும்ல. என்னைய பத்தின ஆட்டோபயோகிராஃபி கண்டிப்பா ஒரு வாரம் கழிச்சு சொல்றேனே, அது வரைக்கும் அந்த கேள்வியோடயே வாங்க. அப்போ அதுக்கே ஒரு 1/2 an hour மேல ஓடிடும். அதனால என்னோட ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்.
எப்படி ஒரு மனிதனால் அவனுடைய செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படிம்போம், அகத்தாய்வு, தன்னிலை அறிதல் அப்படிம்பாங்க. அப்போ ஒருத்தன் அவனைய உணர்ந்து அவனைய மேம்படுத்தி அதிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். இதுதான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதை நான் ஒரு 1 வீக் ஆர் கொஞ்சம் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெக்யர்மெண்ட் அண்ட் மை இது அதை கொண்டு வரேன். இது வரும் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதனால அந்த கேள்வியை அப்படியே வச்சுக்கோங்க பத்திரமா. மற்றபடி இந்த நேத்தி கூட யாரும் கேட்டாங்க, இப்படி டீச் பண்றது நான் அந்த போர்டு வச்சு ஏபிசிடி எழுதி போட்டு இல்ல கிராமர் சொல்லி கொடுத்து பாடம் நடத்துறதெல்லாம் இல்லைங்க. இது ஓகே, நோட்ஸே கிடையாது. இடையில என் கிளாஸ்ல யாருமே நோட்ஸ் எடுக்க கூடாது, நோட்ஸ் எடுக்கணும் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் செவிக்கு உணவு. பாஸ்கர் ஐயா சொல்வார்ல, தொடு வலி, செவி வலி தொடு சிகிச்சை. அதாவது செவி வழியாக உங்களை தொடர்றது. இதுதான் இது கரெக்டான கான்செப்ட். புரிச்சுக்கோங்க. வைட் ஓப்பன் யுவர் இயர்ஸ். அதன் வழியாக உள்ள போய் அழகா உட்காரும். அது உங்களே இயக்கம். அதனால அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்ற 5 புலன்கள்ல நாளையும் கொஞ்சம் அப்படியே அது கண்ணு பார்த்தேன்னு ஆகணும், அதை பாருங்க. மற்றதை இதுக்கு மட்டும் போக்கஸ் கொடுங்க, அது வரும். சரிங்க, ஒரு இதோட நான் இப்ப நிறுத்துறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. தாமரை மேடம் மேக்சிமம் வீடியோ ஆன்ல வச்சிருக்காங்களா? ஒரு சின்னதா ஒரு டாபிக் அதோட சொல்லுங்க. அவங்கள வீடியோ ஆன்ல வச்சா நீங்க பாக்கலாம், அதுக்காக சொல்றேன். மேக்சிமம் யாரெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அவங்க வீடியோ ஆன்ல வைக்கலாம். சில பேர் ஆன்ல தாங்க வச்சிருக்காங்க. ஓகே, இன்னும் மத்தவங்களையும் கூட ஆன் பண்ணி வச்சு சொல்லுங்க. இப்ப நாம ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், அதை செய்ய சொல்லலாம். என்ன டாபிக் அப்படின்னா அப்சர்வேஷன். நம்ம இந்த கிளாஸை எப்படி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன். அப்சர்வேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாபிக் என்ன? அப்சர்வேஷன், கவனித்தல் அப்படின்னு வச்சுக்கோமா. ஓகே, இப்ப நீங்க எதை கவனிக்கிறீங்க அப்படின்னா டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அதை கவனிச்சு அப்படியே செய்ய போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்யணும். செய்வீங்களா? செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு காது கேட்டுச்சு. இப்ப டூ வாட் ஐ சே, டூ வாட் ஐ சே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேடம் நீங்க அவங்க பாத்துக்கோங்க. நான் செய்யறத அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத அவங்க செய்யறாங்களா நீங்க கவனிக்கிறீங்க. நீங்க தான் அங்க மீடியேட்டர். நல்லா பாருங்க. டூ வாட் ஐ சே. நான் சொல்றத நீங்க செய்யணும். செய்வீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டூ வாட் ஐ சே. நீ சொல்றத நான் கேட்கிறேன். மாடியில இருந்து குதினா கூட குதிக்கிறேன். ஒரு படத்துல ஒரு டைலாக். செய்வீங்களா? செய்வோம். ஓகே, ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாம். Stretch your hand like this. உங்க கையை இப்படி நீட்டிக் கொள்ளுங்கள். Stretch your hand like this. Stretch பண்ணிட்டீங்களா? Fold it like this. இப்படி fold பண்ணிட்டீங்க. Fold பண்ணிட்டீங்களா? ஓகே. Put it in your chin. வைக்கிறீங்க. வச்சிட்டீங்களா? மேடம் எல்லாரும் வச்சிட்டாங்களா பாருங்க. அதாங்க பாத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் ஆன் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பண்றாங்க. இல்ல நல்லா பாருங்க. இங்க வச்சிட்டாங்களா? ஒரே நிமிஷம். எல்லாருமே கையை இங்க வச்சிருக்காங்களா? இதான் என்னோட கேள்வி. நீங்க கையை எங்க வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல தாங்க எல்லாரும் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் கீழே வச்சிருக்காங்க. ரைட், வெரி குட். அந்த ஒரு சிலர் மட்டும் கீழே வச்சிருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் பாஸ். இவங்க எல்லாம் ஃபெயில் அப்சர்வேஷன்ல. என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா முதல்ல சொன்னேன் டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்கன்னு சொன்னேன். நல்லா பாருங்க என்ன சொன்னேன்னு ரிப்பீட் பண்ணிடலாம். Stretch your hand like this, fold it like this, put it in your chin. நல்லா சொன்னேன். இது சின்ன, அப்ப என்ன? சீக்கு. சின்ன இங்க யார் வச்சீங்களோ அவங்க பாஸ். இங்க யார் வச்சீங்களோ அவங்க இன்னும் அப்சர்வேஷன்ல டெவலப் பண்ணிக்கணும்னு அர்த்தம்.
அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்படித்தான் இருக்கும், இதுதான் உலகம், இதுதான் நடக்கும். எங்கேயுமே இப்படித்தாங்க கரெக்டா ஏமாத்துவாங்க. அதுல நாம மீண்டு வரணும். அப்ப நம்ம அறிவை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கண்ணு பார்த்ததுங்க நான் இங்க வச்சத, காது கேட்டுது. எது? புட் இட் இன் யுவர் சின். காதுல கேட்டுச்சு. ஆனா ஜெயிச்சது எதுன்னா கண்ணு. காரணம், நான் 2 கண்ணால பார்த்தேன். அவர் இங்கதான் வச்சாரு, நீ அங்கேயே வை. இந்த காது நமக்கு ஏன் வம்பு? எப்பயும் அந்த கண்ணுதான் அது சொல்றதான் கேட்கிறாங்க. அதுக்குள்ள போட்டி, அது ஒதுங்கிச்சு. புரியுதா? தவறா பார்க்குது. அப்போ 2 ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கோஆர்டினேஷன் டிஸ்கஷன் இருந்திருந்ததுன்னா, ஓ நீ சொன்னது கரெக்ட் தான், அவங்க இங்கதான் வைக்க சொல்ல சின்னன்னு சொன்னாங்க, ஆனா தப்பா வச்சிருக்கிறாங்க, நாம மாத்தி வைக்கலான்றது நமக்குள்ளேயே நடந்து ப்ராசஸ் ஆகி ரிசல்ட் இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல அப்சர்வேஷன். இங்கதான் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம், இந்த செல்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, லிசனிங். அதனால சும்மா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டாம், காதை நல்லா பட்டத்திட்டுவோம், அதை கேட்போம், அழகா உள்வாங்குவோம். இவ்வளவுதாங்க விஷயம். சோ அப்சர்வேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட், நாளையில இருந்து கான்சென்ட்ரேஷனுக்கு டிப்ஸ் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு கேள்வி பதிலுக்கு போலாமா? ஓகேங்கய்யா.